இந்த வீடியோல இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கும் வெப்பம் குளிர் மலை படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தை இயக்குனர் பாஸ்கல் வேதமுத்து இயக்க நடிகர்களான திரவ், இஸ்மத் பானு, MS பாஸ்கர், ரமானு பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, சிவகங்கை மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துல பெற்றோர் சம்மதத்தோட கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் கல்யாணம் நடக்குது. அப்படியே பல ஆண்டுகள் கடக்க என்னதான் இவங்க வாழ்க்கையில ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு வச்சு சந்தோஷமா இருந்தாலும் இவங்களுக்கு குழந்தை பிறக்காதது ஒரு குறையாவே இருக்குது. பொதுவாவே குழந்தை இல்லைன்னா 4 பேரு 4 விதமா தான் பேசுவாங்க. அதுவும் கிராமத்துலனா சொல்லவா வேணும். அதே கதை தான் இங்கேயும் நடக்குது. குறை கண்டுபிடிச்சு பேசுறவங்களுக்கு அவங்க வாயில அவளை எடுத்து போட்ட மாதிரி இவங்க வாழ்க்கை சிக்கி தவிக்குது. கதாநாயகனை ஆண்மை இல்லாதவனா பாக்குறதும் கதாநாயகி மலடின்னு சொல்றதுமா அந்த ஊர் மக்கள் இருக்க, ஒரு கட்டத்துல கதாநாயகி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க கணவனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்கதான் அவங்களுக்கு ஷாக் நியூஸ் காத்துட்டு இருக்கு. அது என்னன்னா, கணவனோட விந்துல உயிரணு குறைபாடு இருக்கிறதாவும் அவனால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்றாரு. தன்னுடைய கணவன் மானத்தை காப்பாத்த நினைக்கும் கதாநாயகி குழந்தை பெத்துக்க துணிஞ்சு அடுத்ததா என்ன செய்ய போறா, அதனால வர விளைவுகள் என்னன்றதுதான் படத்தோட மீதி கதை. கிராமத்து பின்னணியில் பலருக்கும் தெரிந்த ஒரு விஷயத்த கதையின் கருவா எடுத்துக்கிட்டு இயற்கைக்கும் செயற்கைக்கும் உள்ள வேறுபாட்டையும் மிக அழகா எடுத்து சொல்லியிருக்காரு இயக்குனர். கதாபாத்திரத்தின் தேர்வும் மிக அருமை. ஒவ்வொரு கதாபாத்திரமும் அவங்களுடைய கதாபாத்திரத்தோட தேவையை புரிஞ்சு அதுக்கு தகுந்தபடி நடிச்சு படத்துக்கு வலு சேர்த்திருக்காங்கன்னே சொல்லணும். நாயகி இஸ்மத் பானுவோடைய நடிப்பாகட்டும், நாயகன் திரவுடைய நடிப்பாகட்டும், MS பாஸ்கருடைய நடிப்பாகட்டும், மாமியாரா வர ரமாவுடைய நடிப்பாகட்டும், எல்லாமே கதைக்கேத்த மாதிரி மிக நேர்த்தியா அமைஞ்சிருக்கு. சங்கர் ரங்கராஜன் இசையில் வர பாடலும் அருமையா அமைஞ்சிருக்கு. மொத்தத்துல செயற்கை கலக்காத இயற்கை வாழ்க்கை ரொம்ப நல்லதுன்னு இந்த படம் எடுத்து சொல்லுது.